ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டாட் பண்ணிக்கோங்க. டெலிவரி டைம் வச்சுருங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $77,300 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன வார கேண்டில் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லாங் வீக்கும் மேலே வந்து ஒரு சின்ன பாடி கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா $74,000 ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 73,000 70,000 நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை டச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ மேபி என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ஒரு ஃபேக் கேண்டலாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இது ரிஜெக்ஷன் வந்து மேபி புல்லிஷ் ஆகிற மாதிரி ஆகலாம். பட் ஆனால் திரும்ப ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இது ஃபேக்கான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கேண்டலை பார்த்தோம்னா சனிக்கிழமை கேண்டில். ஓகேங்களா? இந்த சனிக்கிழமை கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 74,000 தொட்டுட்டு தொட்ட வேகத்தை திரும்ப மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து 76,000 மேலே க்ளோஸ் வச்சுது. ஆனால் சண்டே கேண்டில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸாக இருக்க கேண்டலோட அதாவது சனிக்கிழமை கேண்டலோட ஹைக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகெயின் நம்மளுக்கு ஹைக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ மண்டே என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே கேண்டலோட ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து 78,000 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ மேபி நம்மளுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். இல்லைனா இந்த ஓவராலாக இங்கே இருக்க ஏரியாவை போய் டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸு கன்ஃபார்மாக வந்து கீழ் நோக்கி தான் வரும். ஓகேங்களா? ஸோ மேல் நோக்கி போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79,000 மேலே வந்து கேண்டில் வந்து கட்டாகி க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படியே க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா இருக்கா. எங்கே இருக்கா? 80,000 79,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஏரியா இருக்கா. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் ஆனால் அது இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து வரதா இல்லைனா இந்த சப்ளைலேருந்து வரப்போதான்றது மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நடந்த பம்பு பார்த்தீங்கன்னா இது எப்பேற்பட்ட பம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு என்னென்னா வீக்கெண்டில் நடந்த பம்பு. அதனால் வந்து இது பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த 80,600 உடச்சி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து அடுத்ததாக வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வைக்கவே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மோடு தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த 73,000 வந்து டிமாண்டை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை டச் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த டச் பண்ணுற வைக்க தான் இதை டச் பண்ணிட்டு இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். அதாவது ஒரு புல் பேக்காக போக போகிறானா இல்லைனா வந்து இங்கேருந்தே ட்ரெண்டு சேஞ்ச் ஆக போகிறானா அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா புல் பேக் பார்ட்டி போயிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வந்து இந்த 60K உடையிறதுக்கு தான் அதிகமாக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிசைட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்ன ஓன்லைஸஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்களே ஒரு ஓன்லைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.